ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு இல்லை கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. முக்கியமாக எம்பிஏ படித்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இனிமேல் தான் ஒரு எம்பிஏ ஸ்ட்ரீம்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன், எந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும், எந்த ஸ்ட்ரீமுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாகவே வந்து நம்ம பார்க்கலாம் யாருக்கு என்ன மாதிரி வந்து கிடைக்கும். இல்லை ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா எம்பிஏ இன் ஜென்ரல் நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கு. அந்த மாதிரி எம்பிஏ ஜென்ரல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு, இல்லை எம்பிஏ இன் ஜென்ரல் எடுத்தவங்களுக்கு, இல்லை இனிமேல் தான் எம்பிஏ படிக்கலாமா, எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் யோசிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க இல்லை படிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ பற்றி நிறைய வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். எம்பிஏட ஸ்ட்ரீம்ஸ் பற்றியும் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி நிறைய ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா லிங்க் வந்து உடனே ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா அது ரெலவெண்ட்டான வீடியோ அடுத்தடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு பெஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் எம்பிஏ பொறுத்தவரையும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு அவ்வளோக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து நிறைய இருக்காது உங்களுக்கு. பட் நீங்கள் மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் எம்பிஏல ஜென்ரலோ இல்லை மற்ற இந்த ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தலாம் எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை, நீங்கள் வந்து நெட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. நெட் பொறுத்தவரைக்கும் யூஜிசி நெட் வந்து நீங்கள் எழுதலாம். யூஜிசி நெட் பற்றி டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. யூஜிசி நெட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 83 பேப்பர் இருக்குது. அதில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமும் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான யூஜிசி நெட்டில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி, பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சேலரி வைஸாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு ரெப்புடேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிஎஸ்யூ கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நிறைய எம்பிஏ ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு பிஎஸ்யூ கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டாப் லெவல் எம்பிஏ காலேஜில் அந்த ஐஏஎம் இந்த மாதிரியான காலேஜ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிலாம் வருவாங்க. சப்போஸ் இல்லை நான் ஒரு மிடில் லெவல் காலேஜில் தான் படிக்கிறேன், ஒரு ஆவரேஜான காலேஜில் தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். யூஜிசி நெட் எழுதி அதோட ஸ்கோர் பேஸில் பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனி டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்லையோ இல்லை ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ்லையோ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. எம்பிஏ முடிச்சவங்க, எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க, மார்க்கெட்டிங் முடிச்சவங்க இந்த மாதிரி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணி அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு ஃபைனலாக வந்து ஜாப்க்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பாக பிஎஸ்யூ கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேக்கன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இந்தியாவில் இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து ஹச்ஆர் முடிச்சவங்க கேட்பாங்க, ஒரு சிலர் ஜஸ்ட் எம்பிஏ எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கிங்களோ அது பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்பிஏ பற்றி அதாவது ஜென்ரலாக வந்து ஒப்பீனியன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் எடுத்தவங்க பேங்க் ரெலவெண்ட்டான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளரிக்கல், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரியான வேக்கன்சி தான் இருக்கும் உங்களுக்கு. கிளர்க், பிஓ அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இது கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேக்கன்சி வரும் உங்களுக்கு. முக்கியமாக ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்பிஏல நீங்கள் ஹச்ஆர் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர்எம் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர்
அப்படிலாம் பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு MBA எடுத்தவங்க மட்டும் இல்லை, MBAக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இது ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ இருக்குது. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா HR பர்சனல் ஆஃபீஸர் பற்றி, இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த HR பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இதெல்லாம் எங்கே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா IBBS அப்படிங்கிற வேகன்சி வருது. ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், ஒரு 10லேருந்து 20 பேங்க் அவங்களோட வேகன்சி இந்த மாதிரியான IBBS மூலமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் வரும். இது கீழே தான் வந்து உங்களுக்கு இந்த HR பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே MBAல ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு IBBS RRB அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி அப்படிம்பாங்க. இது கீழே தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இந்த வேகன்சிக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா IT ஆஃபீஸர், இதுலேயே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கூட இருக்குது. சப்போஸ் MBA மார்க்கெட்டிங் எடுத்தவங்க இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 year 2 year இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து இதுக்கு MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. IBBS RRB பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு கீழே வர அந்த ஆஃபீஸர்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. பட் நீங்கள் IBBS ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா SOக்கு கீழே வர ஆஃபீஸர்ஸ்க்கு எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் HRலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்ட்டான இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு HR பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டாக, ரெக்ரூட்மெண்ட்டில் அங்கே வர அந்த ஸ்டாஃப்ஸ் நியூவாக எடுப்பாங்களா அவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது, அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இதுவே மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங், அதாவது அந்த பேங்கோட மார்க்கெட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், மற்ற பேங்க்கோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த பேங்க்கோட மார்க்கெட்டிங் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க. இதுவே ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜருக்கான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணுறப்ப நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டான ஒர்க் தான் போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் MBAல நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு SSCயில் கூட ஒரு போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. SSCயில் CGL அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான போஸ்டிங் உங்களுக்கு. ஸோ இது கீழே வந்து நிறைய போஸ்டிங் வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. ஸோ இதுக்கு MBA படித்தவங்க, முக்கியமாக MBA ஃபினான்ஸ், MA எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த CA CS இந்த மாதிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. SSC CGL பற்றி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குது, என்ன மாதிரியான எலிஜிபிள், எப்படி படிக்கலாம், அந்த மாதிரியான வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க SSC CGL கீழே வர அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் MBAல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரூரல் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய NGOஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா MBAல மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான 4 ஸ்ட்ரீம் எடுத்துறவங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறைய போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ, என்ன மாதிரியான ஃபீல்டில் போகணுமோ, எனக்கு MBA படிச்சுட்டு அவ்வளோ ஒன்றும் நல்ல சேலரிலாம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய MBA கிராஜுவேட்ஸ் இப்போலாம் ஜாப்லெஸ்ஸாக வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க, இல்லை MBA படிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் க்ரோத்துக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.